வெல்கம் பேக். நம்ம இப்போது ப்ரெசிடென்ஸ் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன்ஸில் இன்னொரு ப்ராப்ளத்தை நம்ம பார்க்கலாம். இந்த ப்ராப்ளம் வந்து parallel to one line parallel to one inclined to other ஆர் லைன் parallel to HP அப்படின்னா inclined to VP அந்த மாதிரி ப்ராப்ளம் தான் நம்ம பார்க்குறோம். வாங்க ப்ராப்ளத்தை ரீட் பண்ணிடலாம். ஃப்ரண்ட் வியூ ஆஃப் அண்டர் 90 mm லாங் ஸ்ட்ரைட் லைன் இஸ் 70 அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்போ ட்ரூ லென்த் வந்து 90, தென் ஃப்ரண்ட் வியூ லென்த் வந்து 70, ட்ரூ லென்த் 90, ஃப்ரண்ட் வியூ லென்த் வந்து 70 அப்படின்னு ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கு. ஒன் எண்ட் 15 in front, 25 above, அதாவது 25 above 15 in front. ஸோ 25 above 15 in front எல்லா டேட்டாவும் கொடுத்தாச்சு. இதை வச்சுட்டு நம்ம எப்படி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நேராக ப்ராப்ளத்துக்கு போயிடலாம். ஸோ இந்த கொடுத்துருக்கிற டேட்டா படி ஒன் எண்டை முதல்ல மார்க் பண்ணிங்க. 25 above XY, 15 below XY. That is 15 in front of VP னா below XY. ஸோ A' மார்க் பண்ணியாச்சு. பிறகு the line is parallel to HP அப்படின்னு கொடுத்துருக்கு. லைன் இஸ் parallel to HP. அதே சமயம் அந்த ஃப்ரண்ட் வியூவோட லென்த்து 70 அப்படின்னு கொடுத்தாச்சு. அப்போ நீங்கள் முதல்ல ஃப்ரண்ட் வியூ வந்து parallel to HPனா ஃப்ரண்ட் வியூ வந்து ஹரிசாண்டல் லைனாக தான் இருக்கும். அப்போது அந்த ஸ்டெப்பை முதல்ல கம்ப்ளீட் பண்ணிடலாம். A' இருந்து ஒரு லைன் ஹரிசாண்டல் லைன் ஆர் லைன் parallel to XY வரைஞ்சிங்கன்னா ஃப்ரண்ட் வியூ முடிஞ்சது. A' B' ஈக்குவல் டு 70. ஆக்சுவலாக இது வந்து 70. ஸோ இதை வரைஞ்சாச்சு. ஃப்ரண்ட் வியூ ஓவர் முடிஞ்சது. இப்போது டாப் வியூ எப்படி வரையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ட்ரூ லென்த்து கொடுத்தாச்சு. டாப் வியூவில் தான் ட்ரூ லென்த்து காமிக்கும். அப்புறம் அதோட ஆங்கிளையும் காமிச்சு டைமென்ஷனில் மார்க் பண்ணணும், தனியாக எழுதியும் காமிக்கணும். பை வேல்யூ நீங்கள் எழுதணும். ட்ரூ இன்க்ளினேஷன் வித் விபினா நோட்டேஷன் வந்து பை, ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதை பார்க்கலாம். அப்போ B' இதுன்னா B எங்கே இருக்கும்? இங்கே ஒரு ப்ரொஜெக்ட் வரைஞ்சிங்கன்னா அங்கே தான் இருக்கும். அப்போ முதல்ல இதை வரைஞ்சிருங்க. ஸோ B' மூலமாக B' ஒரு ப்ரொஜெக்டார் வரைஞ்சிருங்க. இப்போ ட்ரூ லென்த்து 19 ஆல்ரெடி கொஸ்டினில் கொடுத்துருக்கு. அப்போ காம்பஸை 90க்கு செட் பண்ணுங்கள். ஏஎஸ் சென்டர் ஒரு 90 mm ஆர்க்கு நீங்கள் வரைஞ்சி இங்கே கட் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு B கிடச்சிரும். ஸோ காம்பஸை எடுங்க, 90ல் செட் பண்ணுங்கள். ஒரு பின் லெக்கை வந்து ஏல வைங்க, பென்சில் பாயிண்டில் ஆர்க் வரைங்க, உங்களுக்கு B இங்கே கிடச்சிரும். இப்போ ஏபியை ஹெச்பி பென்சிலால் யூஸிங் ஸ்கேல் நீங்கள் வரைஞ்சி டார்க்கன் பண்ணிங்கன்னா இதுதான் டாப் வியூ. இந்த டாப் வியூ வந்து ட்ரூ லென்த்தை காமிக்கணும். இந்த ஆங்கிளை மெஷர் பண்ணி ஒரு சின்ன ஹரிசாண்டல் லைன் வரைஞ்சிங்கன்னா தான் ப்ரொட்ராக்டரை வச்சு நீங்கள் இதோட ஆங்கிளை மெஷர் பண்ணி மார்க் பண்ண முடியும். 39 டிகிரி. ஆக்சுவலாக 39 ±2, 37லேருந்து 41 வரைக்கும் எது வேணாலும் இருக்கலாம், எல்லாமே கரெக்டு. ஸோ தனியாக எழுதுங்க, பை ஈக்குவல் டு 39 டிகிரி அப்படின்னு மார்க் பண்ணுங்கள். இதுதான் ஆன்சர். ஸோ இது முடிஞ்சது. வாங்க இதோட கேட் டயக்ராமில் கரெக்டாக இந்த 39 வந்து கரெக்டாக காமிக்க தான் பார்த்துக்கலாம். அதில் வந்து 25, 15 இல்லையா, அதை மார்க் பண்ணலாம். இதெல்லாம் நான் டெலிட் பண்ணிடுறேன். 25, 15. ட்ரூ லென்த்து கொடுத்துருக்கு 90, ஃப்ரண்ட் வியூ லென்த்து 17 கொடுத்துருக்கு. ட்ரூ லென்த் 90, ஃப்ரண்ட் வியூ லென்த் 70. இப்போ எக்ஸ்ட்ரா லைன் 70 அப்படின்னு கொடுத்தாச்சு. இப்போது ஆங்கிளை மெஷர் பண்ணணும். இந்த ஆங்கிள் வந்து 39 டிகிரினா எக்ஸாக்ட் இது வந்து மேபி 38.5க்கு 39.5க்குள்ளே இருக்கும். வாங்க பார்த்தலாம், செக் பண்ணிடலாம். 38.94, 39. ஸோ எக்ஸாக்டாக இருக்குது 39, கரெக்ட். ஸோ இந்த சொல்யூஷனுக்கும் இந்த டயக்ராமுக்கும் கரெக்டாக டேலியாக இருக்குது. ஸோ இதுதான் ஆன்சர். நம்ம போட்ட ஆன்சர் கரெக்டாக இருக்குது. கேடில் செக் பண்ணியாச்சு, வெரிஃபை பண்ணியாச்சு. நன்றி.